எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த மேஜர் 5 காலிங் பற்றி பார்க்கலாம். 1 அப்போஸ்தலன், 2வது தீர்க்கதரிசி, சுவிசேஷகன், மேய்ப்பர், அதுக்கப்புறம் போதகர். அப்போ இந்த 5 அழைப்புகளை பற்றி பார்க்கலாம். அதை மேஜர் காலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே அநேக மைனர் காலிங் நிறைய இருக்குது. இந்த உதவி ஊழியங்கள், இந்த இந்த கிரேஸ் மினிஸ்ட்ரி, தயவு ஊழியங்கள், கிருபை வரங்கள், நிறைய ஊழியங்களை நீங்கள் அதை மைனர் காலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிறைய அழைப்புகள் வேதாகமத்தில் இருந்தாலும் ஒரு பிரதானமான ஒரு காலிங் இருக்குது. இது எல்லாவற்றிலும் மேலான ஒரு ஹை காலிங் ஒன்று இருக்குது. அதுதான் என்னன்னா தி சன்ஸ் ஆஃப் காட், தேவ புத்திரர்கள். அப்போ அந்த தேவ புத்திரர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் முதிர்ச்சி அடைந்தவங்க. தே ஆர் த மெச்சூர்ட் ஒன்ஸ் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளே முதிர்ச்சி பெற்று வெரி மெச்சூர்ட் பீப்புள். அவங்கள தான் என்ன சொல்கிறாங்கன்னா தி சன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய புத்திரர்கள். அவர் இப்படிப்பட்ட தேவ புத்திரர்கள் வெளிப்பட தான் முழு சிருஷ்டி என்ன இருக்குது. முழு சிருஷ்டி அதுக்காக காத்துட்டு இருக்குது. அவளோட எதற்காக? யாருடைய மேனிஃபெஸ்டேஷனுக்காக? வெளிப்படுதல் மேனிஃபெஸ்ட் யாருக்காக? தேவ புத்திரர்களுடைய வெளிப்படுதல். இதுதான் இந்த கடைசி நாட்களில் நம்ம எல்லாம் சொல்கிற ரிவைவல், அது இதுன்னு எல்லாம் சொல்கிறது இதுதான். அப்படிப்பட்ட தேவத்துவத்துக்குள்ள தேவனுடைய அந்த சுபாவத்தையும் தேவனுடைய அந்த மகிமையும் தேவனுடைய வல்லமையும் உள்வாங்கி அந்த ஒரு புத்திரனுக்குள்ள இருந்து அந்த மகிமை, அந்த கேரக்டர், அந்த சுபாவங்கள் அதெல்லாம் வெளிப்படும் போது இப்படிப்பட்ட ஒரு புத்திரனுடைய வெளிப்பாட்டுக்காக தான் எல்லாரும் யார் காத்துட்டு இருக்கிறாங்களா? சர்வ சிருஷ்டியும் சமூகம் நாடினே என்